வாழ்க்கையில் மற்றவங்க ஏற்படுத்தின காயத்தை உங்களோட மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க. அதில் எது முக்கியம், எது தேவையில்லாதது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட வாழ்க்கை என்றைக்குமே ஆனந்தமாக இருக்கும். எவ்வளவு எடுத்து சொல்லியும் வார்த்தைகளால் கொள்ளுற உறவுகள் கூட சேர்ந்து இருக்கிறத விட அவங்கள விட்டு விலகி இருக்கிறது எவ்வளவோ மேலானது. ஒருத்தர்கிட்ட நேற்று எப்படி இருந்தோம் அப்படின்னு மறக்கிறதுக்கு அவங்க கிட்ட இன்னைக்கு தோன்ற ஒரு சிறு மாறுதல் காரணமாக அமைஞ்சிருது. மனசு தாங்க முடியாத வழிகளை ஒருத்தர்கிட்ட சொல்லி மனசு ஆறுனதுக்கு அப்புறம் அவங்களே அதை சொல்லி காட்டி மற்றவங்க கூட சேர்த்து வச்சு நகைப்பது போல வேற வழி எதுவும் கிடையாது. வார்த்தைகளால் நம்மளோட மனசுக்கு வலியை கொடுக்க நம்மளுக்கு பிடிச்சவங்களால மட்டும்தான் முடியும். எவ்வளவு கோபம் இருந்தாலும் வார்த்தையை விட்டுறாதீங்க. அடிகள் தர்ற வலியை விட வார்த்தைகள் அதிக வலியை தரும் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டவங்க நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி அந்த வலியை உணர்ந்த நீங்களே இன்னொருத்தருக்கு வலியை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயம் அது. வார்த்தைகளை கொற்ற அளவுக்கு கொட்டிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பயன்? வலிகள் குறைய போகிறதும் இல்லை. பேசிய வார்த்தைகள் எல்லாமே மனசை விட்டு அழிய போகிறதும் இல்லை. வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல கட்டாயம் வெளிப்படுத்திடுங்க. வாழ்க்கையில் எது நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசாமல் நம்ம சகிச்சுக்கிட்டே இருந்ததால தான் நம்மளுக்கு எவ்வளவு நஷ்டமோ அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. குறை சொல்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கு அவங்க தான் உளி கொடுத்து உதவியிருக்காங்க. வேடிக்கையான உலகத்தில் உண்மையாக பழகிறவங்க வெறுக்கப்படுறாங்க, பொய்யா நடிக்கிறவங்க தான் நம்பப்படுறாங்க. விட்டு கொடுங்க. உங்களை மதிக்கல அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் உங்களோட தன்மானம் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடக்கி வச்ச சோகமும் தேக்கி வச்ச கண்ணீரும் யார் மடியில் நம்ம சாயும் போது வெளியில் வர காத்து இருக்குதோ அவங்களால தான் அழகாகுது நம்மளோட வாழ்க்கையும் கூட. எத்தனை முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் கூட யாரையுமே எப்போதுமே ஏமாற்ற நினைக்காதீங்க. அப்படி ஏமாத்துற வழியை நீங்கள் கற்றுக்காதீங்க. நீங்கள் யாரையும் ஏமாற்றி யாருனாலும் இருந்துடலாம், ஆனால் யாரும் வாழ்ந்துட முடியாது. நிம்மதியாக தான் வாழ்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்தில் யாராலையும் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏன்னா வாழ்க்கை யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக நிம்மதியை தந்துடாது. வாழ்கிற வாழ்க்கையில் உறவுகளை பிரிக்கிறது தூரங்கள் கிடையாது, மௌனங்கள் தான். வாழ்க்கையில் பணம் இருக்கிறவனை அது தூங்க விடாது, இல்லாதவனை அது வாழவே விடாது. நீங்கள் தவற விட்ட வாழ்க்கை உங்களுக்கானது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது இப்போ இந்த செகண்ட் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு கஷ்டத்தை தந்தவங்களையும் சரி, உங்களோட கஷ்டத்தையும் சரி, எப்போதுமே உங்களோட வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிருங்க. வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைச்சது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால் மாற்ற முடிகிறதும் இல்லை. அதே மாதிரி பிடிச்சது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதும் இல்லை. இருந்தாலும் நம்மளோட ஆயுள் முடிகிற வரைக்குமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வாழணும் அப்படின்ற கட்டாயத்துக்காக. நீங்களும் அப்படி ஏதாவது ஒரு கட்டாயத்துக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. வாழ்க்கையில் மற்றவங்க